தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மூன்றாம் உலகப் போர் மூலம் ரஷ்யா கடும் எச்சரிக்கை. தையிட்டி விஹாரை சர்ச்சை, காவல்துறையின் அடாவடி ஆரம்பமானது விசாரணை. இந்தியாவிலிருந்து யாழிற்கு படகில் வந்த கஞ்சா, பதுங்கியிருந்து பிடித்த காவல்துறை. எரிபொருள் தொடர்பில் யாழ்ப்பாண மக்களுக்கு அரசு அதிபர் விடுத்துள்ள அறிவிப்பு. விசேட சோதனை நடவடிக்கையில் போதைப் பொருளுடன் சிக்கிய ராணுவ சிப்பாய். இலங்கைக்கு அருகே அமெரிக்கா தாக்கியளித்த ஈரானிய போர்க்கப்பல். இலங்கையில் குறைவடைந்து வரும் பிறப்பு வீதம். அமீரக ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி அனுர தொலைபேசியில் பேச்சு, தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம். தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் ஆட்சி மாற்ற நடவடிக்கைகள் காரணமாக மூன்றாம் உலகப் போர் மூலம் அபாயம் இருப்பதாக முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதியும் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்போதைய துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவ் எச்சரித்துள்ளார். தொழில்நுட்ப ரீதியாக மூன்றாம் உலகப் போர் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் ட்ரம்பின் பைத்தியக்காரத்தனமான போக்கால் இந்த நேரத்திலும் அத்தகைய மோதல் வெடிக்கக்கூடும் என்று அவர் டாஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறினார். ஈரானிய உச்ச தலைவர் அய்துல்லா அலி ஹமேனியின் படுகொலை ட்ரம்பின் தரப்பில் ஒரு கடுமையான தவறு என்றும் இது அனைத்து அமெரிக்கர்களின் உயிரையும் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மெட்வெடேவின் கூற்றுப்படி இந்த தாக்குதல் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளால் உலக ஆதிக்கத்தை தக்கவைக்க நடத்தப்படும் ஒரு பரந்த போரின் ஒரு பகுதியாகும். கமேனியின் மரணத்திற்கு பிறகு அணு ஆயுதங்களை உருவாக்கும் ஈரான் அதன் முயற்சிகளை 3 மடங்காக அதிகரிக்கும் என்று அவர் கணித்தார். ரஷ்யாவும் இதேபோன்ற தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயத்தில் உள்ளதா என்று கேட்டதற்கு ரஷ்யாவிற்கு எதிரான அத்தகைய நடவடிக்கைக்கு எதிரான ஒரே உத்தரவாதம் அணுசக்தி போரின் செலவுகள் குறித்த அமெரிக்காவின் பயம் என்று மெட்வெடேவ் கூறினார். இருப்பினும் இந்த பின்னடைவிலிருந்து ஈரான் மீண்டு வரும் என்றும் அமெரிக்க நடவடிக்கை ஈரானிய சமூகத்தை மேலும் ஒன்றிணைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தையிட்டி விஹாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டவர்கள் மீது தாம் குறைந்தளவு பல பிரயோகத்தை மேற்கொண்டதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தையிட்டி விஹாரைக்கு எதிராக கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் வேலன் சுவாமி, வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ், வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 மீது தாக்குதலை மேற்கொண்டு காவல்துறையினர் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் 5 பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். அந்நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான வேலன் சுவாமி மற்றும் வலிகிழக்கு தவிசாளர் ஆகியோர் மறுநாள் யாழ் போதனா வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்றனர். காவல்துறையினரின் தாக்குதல் மற்றும் சித்திரவதைகளுக்கு எதிராக வலிகிழக்கு தவிசாளர் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் இன்றைய தினம் புதன்கிழமை முறைப்பாட்டாளரையும் எதிராளியான காவல்துறையினரையும் தமது அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டார். குறித்த விசாரணைகள் தொடர்பில் வலிகிழக்கு தவிசாளர் தெரிவிக்கையில், தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராடிய மீது காவல்துறையினர் சித்திரவதைகளை புரிந்து உடல் உள ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தி எம்மை கைது செய்தனர். அரசாங்கத்தின் திட்டமிட்ட அறிவுறுத்தலின் பிரகாரமே காவல்துறையினர் எம்முடன் அவ்வாறு நடந்து கொண்டனர் என வலுவான சந்தேகம் எமக்குண்டு. இன்றைய விசாரணைகளின் போது விஹாரைக்கு சிங்கள மக்கள் வருகை தந்தமையால் போராட்டக்காரர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படாது தடுக்கவே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தோம். அவர்களை கைது செய்யும் போது குறைந்தளவு பல பிரயோகத்தையே மேற்கொண்டோம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையினர் எம்மை தேடி தேடி கைது செய்ததுடன் அவர்களின் தடைக்கு அப்பால் எம்மை இழுத்து சென்று அம்மீது தாக்குதல் மேற்கொண்டே வாகனத்தில் ஏற்றினார்கள் என விடயத்தினையும் விசாரணைகளில் நான் தெரியப்படுத்தினேன். என் மீதான தாக்குதல்கள் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பிலான ஆதாரங்கள், சாட்சியங்கள், அறிக்கைகள் என்பவற்றை எதிர்வரும் 14 நாட்களுக்குள் தமக்கு சமர்ப்பிக்குமாறும் அதன் பின்னர் கொழும்பு அலுவலகத்திற்கு மேலதிக நடவடிக்கைக்காக தாம் அனுப்பி வைப்போம் என மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்தார் என தவிசாளர் மேலும் தெரிவித்தார்.
யாழ்ப்பாணத்தில் 368 கிலோ கேரள கஞ்சாவுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடன் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இருவர் தப்பி சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்தியாவில் இருந்து கேரள கஞ்சாவை படகில் கடத்தி வருவதாக ஊர்காவற்றுறை காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். படகில் 3 கஞ்சாவை கடத்தி வந்து கரை சேர்க்க முற்பட்ட வேளை கரையில் பதுங்கியிருந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முற்பட்ட வேளை 3 தப்பியோட முயன்ற நிலையில் ஒருவரை மடக்கி பிடித்ததுடன் மற்ற இருவரும் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். கடத்தி வரப்பட்ட கஞ்சா பொதிகள், கடலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு மற்றும் அதற்கான வெளியிணைப்பு இயந்திரம் என்பவற்றுடன் கைது செய்யப்பட்ட நபரை ஊர்காவற்றுறை காவல் நிலையம் கொண்டு சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் வேலணை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவித்த காவல்துறையினர் அவரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தப்பியோடிய நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் தொடர்பில் யாழ்ப்பாண மக்கள் குழப்பமடைய தேவையில்லை என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருளுக்கான வரிசை தொடர்பில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு நாளைய தினம் 2,90,400 லிட்டர் பெட்ரோல் எடுத்து வரப்படும் எனவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்தார். ஈரான் அமெரிக்கா யுத்தத்தை அடுத்து எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவித்து மக்கள் நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை, குறிப்பாக பெட்ரோலை பெற்று வருகின்றனர். எனினும் எரிபொருளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை எனவும் 1 மாதத்திற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் வானில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கி மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபரொருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தளாய் வானில பன்சல் கொடலே பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கந்தளாய் பிராந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 1450 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காகவே இந்த உள்ளூர் துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர் வானில போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அவரை கந்தளாய் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய பெருங்கடலில் ஈரானிய கடற்படை கப்பலை அமெரிக்க டார்பிடோம் நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அளிக்கும் காணொளி காட்சியை பென்டகன் வெளியிட்டுள்ளது. ஈரானின் டெனா எனப்படும் போர்க்கப்பலை அமெரிக்கா தாக்கி அளித்துள்ளது. இதனை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியிருந்தார். குறித்த கப்பலில் சுமார் 180 பேர் இருந்ததாக கருதப்படுகிறது. அதில் 32 பேர் இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் 80 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது. இதன்படி தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்தவர்களின் உடல்கள் தற்போது காலி தேசிய வைத்தியசாலைக்கும் கராப்பட்டிய வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த ஈரானிய கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டதாக வெளியான கூற்றுக்கள் முன்னதாக மறுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பென்டகன் அதன் காணொலி காட்சியை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பிறப்பு வீதம் படிப்படியாக குறைந்து வருவதாக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுனில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு 3.5 லட்சமாக காணப்பட்ட பிறப்புகளின் எண்ணிக்கை தற்போது 2.5 லட்சமாக குறைந்துள்ளதெனவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த சங்கத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் பூஜித விக்ரமசிங்க தெரிவிக்கையில், ஆரோக்கியமான பெண் குழந்தையிலிருந்தே ஆரோக்கியமான தாய் உருவாகிறாள். ஏனெனில் 12 தொடக்கம் 14 வயது முதல் பூப்படைந்த நாள் தொடக்கம் அந்த பிள்ளை ஆரோக்கியமான நிலையில் இருப்பது மிகவும் முக்கியமாகும். நீரிழிவு நோய் அல்லது நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ள கர்ப்பிணி தாய்க்கு பல்வேறு சிக்கல்களுடன் குழந்தைகள் பிறக்கின்றன. சரியான எடை மற்றும் அந்த எடைக்கேற்ற உயரத்தை கொண்ட ஒரு பெண் கர்ப்பமடைவதே இதற்கான அடிப்படை அடித்தளமாக இருக்க வேண்டும். போலிக் அமிலம் குறைந்தால் முதுகெலும்பில் குறைபாடுகள் ஏற்படலாம்.
தண்டுவடம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் சில பலவீனங்கள் ஏற்படலாம். ஒரு பெண் தான் கர்ப்பமாக இருப்பதை அறியும் போதே குழந்தையின் நரம்பு மண்டலம் வளர்ச்சியடைந்து முடிந்துவிடும். அந்த நேரத்தில் போலிக் அமிலத்தை உட்கொள்வதால் எந்த பயனும் இல்லை. குறிப்பாக திருமணமாகி குழந்தையை எதிர்பார்க்கும் தம்பதியினர் அந்த போலிக் அமிலத்தை முறையாக பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுக்கு அனுருகுமார திசாநாயக்க இன்று தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு அந்நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்ய ஜனாதிபதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த நாட்டின் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல்கள் குறித்து எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டேன். அனைத்து வகையான வன்முறைகளையும் பயங்கரவாதத்தையும் கண்டிப்பதோடு இலங்கையின் ஒருமைப்பாட்டை அவருக்கு உறுதிப்படுத்தினேன். இலங்கை உறுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்துடன் நிற்பதுடன் எவ்வகையிலும் உதவ தயாராக உள்ளதென தொலைபேசி அழைப்பு குறித்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மீது ஈரான் நடத்தி வரும் பதில் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. அமீரக ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி அனுர தொலைபேசியில் பேச்சு, தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம்.